அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது மேஷ ராசி அல்லது லக்னமாக உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பலன் சொல்கிறார்கள். ராசி பலன் சொல்கிறார்கள், நட்சத்திர பலன் சொல்கிறார்கள், இன்னும் ஜோதிடத்தில் குணாதிசயங்களும் சொல்கிறார்கள். லக்னமாக பாவிக்கின்ற போது லக்னாதிபதி லக்னத்தை வைத்து அந்த ஒன்றாம் பாவக்காரங்களை அனைத்தும் சொல்கிறார்கள். அதாவது ஜாதகருடைய குணாதிசயங்கள் சுய கௌரவம், சுய அந்தஸ்து, சுயமரியாதை, அறிவுத்திறன், ஆற்றல் எப்படியெல்லாம் இருக்கும், குணநலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இந்த மேஷ ராசியிலே பிறந்தாலும் அது லக்னமாக பாவித்து சொன்னாலும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள், மேஷ ராசியிலே பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே பொது. இந்த மேஷ ராசியில் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அனைவருக்குமே அது பொதுவான ராசி. அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் பொருந்தும்? அந்த ராசி பலனாகட்டும், லக்னமாக பாவித்து பலன் சொல்கின்ற பொழுது இந்த ராசி பலன், லக்ன பலன்லாம் எப்படி அங்கே பொருத்தமாக இருக்கும்? பொருந்தாது. இப்போ இந்த அனைவருக்கும் ஒரு ராசி, ஒரு லக்னம் பொதுவாக இருக்கின்ற பொழுது நட்சத்திர பலனாகட்டும், ராசி பலனாகட்டும், ஜாதகருடைய குணாதிசயங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி சொல்கின்ற பொழுது அது பொதுவான விஷயமாக தான் மாறுமே தவிர குறிப்பிட்ட நபருக்கு போய் அந்த பலன் சேருமானா சேராது, ஒத்துப்போகன்னா ஒத்து போகாது. ஏதோ ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 20-30 பேர்த்துக்கு அல்லது 100 பேர்த்துக்கு பொருந்தி போகலாம், பேர அனைவருக்கும் பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தான் சொல்லணும். இதில் சில உதாரணம் மூலமாக பார்ப்போம். மேஷ ராசி என்பது ஒரு ஊராக வைத்துக்கொள்வோம். ஒரு ஊர் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ஊரை பற்றின விஷயம் சொல்கிறதுக்கு தான் அது உதவும், இல்லைங்களா? குறிப்பிட்ட அந்த ஊரில் உள்ள பர்டிகுலராக ஒரு தெருவில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள நபருக்கு பலன் சொல்லணும்னா முடியாது. இப்போ மேஷராசி ஒரு ஊராக பாவித்து கொள்வோம். அந்த மேஷ ராசியிலே 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் அமைய பெற்றுள்ளது. கேதுவோட நட்சத்திரம் அஸ்வனி, சுக்கிரனோட நட்சத்திரம் பரணி, சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை, 1ஆம் பாதம் வரைக்கும் அந்த மேஷராசியிலே அமையப்பட்டிருக்கு. மொத்தம் 9 பாதம். இந்த கேது நட்சத்திரத்துக்கு 4 தெருவுகள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஊரிலே பரணியோட நட்சத்திரத்துக்கு 4 தெருவுகள் என்று வைத்துக்கொள்வோம். மொத்தம் 8 தெரு ஆகிவிட்டது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தெருவாக வைத்துக்கொள்வோம். அந்த மேஷம் என்ற ஊரிலே மொத்தம் 9 தெரு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு பொதுவான ராசி பலன் என்பது அந்த ஊருக்கு சேரும், இல்லைங்களா? நட்சத்திர பலன் சொல்லும் போது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 தெருவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? உதாரணத்துக்கு அந்த 4 தெருவை குறிக்கும் தெருவில் உள்ளவர்களுக்கு போய் சேரும், இல்லைங்களா? ஆனால் அந்த தெருவு குறிப்பிட்ட வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் முடியாத விஷயம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பாரம்பரியத்தில் ராசி கட்டம், நவம்ச கட்டம், இது ரெண்டையும் தானே வச்சுட்டு சொல்கிறோங்க. மற்ற வர்க்க சக்கரங்கள் இருக்கிறது, அது யாரும் இன்றைக்கு எடுக்கிறது இல்லை. வர்க்க சக்கரங்கள் இருக்கிறது. எங்கேயோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அவர்கள் சொன்னாலும் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி பலன் துல்லியமாக சொல்ல முடியும்? பாரம்பரியத்தில் ட்ரெடிஷனல் முறையில் எப்படி சொல்ல முடியும்?
ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரின் பேரு மேச ராசின்னு சொல்லியாச்சு. அந்த மேச ராசியிலே மொத்தம் அந்த ஊரிலே 9 தெருவுகள் இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. 9 தெருவுகள் எப்படி பிரிக்கப்பட்டது? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 தெருவுகள், பரணி நட்சத்திரத்துக்கு 4 தெருவுகள், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தெருவு. நீங்க ராசி பலன் சொன்னா மொத்தமே அந்த ஊருக்கு போய் சேரும், குறிப்பிட்ட நபருக்கு போய் சேராது. நட்சத்திர பலன் சொன்னா அந்த 4 தெருவுகளுக்கு மட்டுமே போய் சேரும், குறிப்பிட்ட வீட்டிற்கு போய் சேராது. புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது? இதுல நிறைய ஜோதிடர்கள் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு, வக்கரம் பெற்றிருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அதே போல கிரக பார்வைன்னு சொல்றாங்க. நட்சத்திரம் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருக்கும். அப்ப அந்த நட்சத்திராதிபதியும் சொல்றாங்க. இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதுல விஷயம் இருக்கு. அது முழுசா தெரிஞ்சுட்டு எடுத்து பலன் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பலன் சொல்லலாம். ஆனால் இங்க ராசி கட்டத்தையும் நவம்சத்தையும் வைத்துக்கிட்டு எவ்வளவுதான் சொல்ல முடியும்? மினிமம் ஒரு 30-40% தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல சொல்லவே முடியாது. இது நான் கண்ட அனுபவம் இது. இதுல பாவகத்தை எடுத்து பார்க்கின்ற போது இன்னும் ஒரு 10-20% சேர்த்து சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்ப ராசி கட்டத்துல இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஆட்சி பெற்றிருக்காரு, உச்சம் பெற்றிருக்காரு, வக்கரம் பெற்றிருக்காரு, நட்பு பெற்றிருக்காரு, கிரக பார்வை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குன்னு வச்சுக்குமே, பாவ ரீதியாக மாற்றம் அடைகின்ற பொழுது அது பலனை எப்படி செய்யும்? இதனால அங்க ஜோதிடத்தில் பொய்யாகிறது பலன். அதே போல கிரக பார்வை எடுக்கிறீங்க. குரு 5, 7, 9 பார்வை பார்க்கிறாரு. சனி 3, 7, 10 பார்வை. செவ்வாய் 4, 7, 8 பார்வை. மற்ற கிரகங்கள் 7ஆம் இடத்தை பார்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்வை உண்டுதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது அது ஏதாவது ஒரு கிரகம் பாவக மாற்றம் அடைகின்ற போது அந்த பார்வை அங்க போய் செலுத்த முடியாது அந்த கிரகத்தால. இது புரிதல் வேணும். இந்த பாவகத்தை எடுக்கும் போது மேலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% கூட்டி சொல்லலாம். இது புரிதல் வேணும். இப்ப இந்த அளவு தான் சொல்ல முடியும். மினிமம் ஒரு 60-65% சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பாவக கட்டத்தை எடுத்து பயன்படுத்துகின்ற போது ஓரளவு சொல்லலாம். ஆனால் இதுக்கு மேலேயும் நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப பர்டிகுலரா ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, ராசி கட்டம் என்பது ஒரு ஊருன்னு சொல்லியாச்சு, நட்சத்திரம் என்பது தெருவுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இதை தாண்டி உபநட்சத்திர கோட்பாட்டுக்குள்ள நம்ம செல்கின்ற பொழுது பர்டிகுலரா ஒரு வீட்டிற்கு செல்லலாம். இது புரிந்தவர்களுக்கு புரியும். ஏன்னா அந்த ஒரு லக்னத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காருன்னா முதல் டிகிரியை எடுத்து அது எந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி எந்த உபநட்சத்திரத்தில் இருக்காரு, உபநட்சத்திராதிபதி உப நட்சத்திரம், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள ரொம்ப நுணுக்கமா போறாங்க. அப்ப நுணுக்கமா போகின்ற பொழுது அங்க பர்டிகுலரா அந்த ஊரு என்ன, அந்த தெரு என்ன, அந்த வீடு எங்க இருக்கு என்பது வரைக்கும் அந்த உபநட்சத்திர கோட்பாடுகள் செல்கிறார்கள். ஆனால் அதிலேயும் 100% பலன் எடுக்க முடியுமா அப்படின்னா கடினம்தான். ஏன்னா 100% சொல்லிட்டா கடவுளை எதுக்கு அப்புறம்? கடவுள் தேவையில்லை. ஜோசியமா பார்த்து எல்லாம் சொல்லிடுவாங்க இல்லையா? ஜோதிடம் என்பது ஏறத்தாழ அனுமானமே என்ற அளவிற்கு இன்றைக்கு நிலை வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த ஜோதிடம் முழுமையாக கற்றவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முழுமையாக கற்பது என்பது ரொம்பவும் கடினம். அதனால தான் சொல்றது. இப்ப நேத்து கூட ஒரு நண்பர் ஒரு ஏதோ ஒரு குழுவில் நட்சத்திரத்தை பற்றி போட்டிருந்தார்.
நட்சத்திரத்தை பற்றி போடும்போது எப்படி ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த பலன் போய் சேரும்? சேராது இல்லைங்களா? இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீச்சம் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும், உச்சம் பெற்றிருந்தாலும், வக்கரம் பெற்றிருந்தாலும், பாவகம் மாற்றம் இருக்கிறதா என்பதை அறிந்து அதுக்கு தக்கவாறு பலன் சொல்கின்ற பொழுது ஓரளவு சரியாகிறதுக்கு உண்டான சிறப்பாக அந்த பலனை போய் சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுலேயும் 100% போய் சேருமானா சேராது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாரம்பரியத்தில் ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இதை வைத்து 2 மணி நேரம் லக்கணம் இல்லைங்களா சுமார். இதில் எத்தனை ஜாதகத்தை நாம் ஃபில்டர் பண்ண முடியும்? முடியாது. அதனால தான் பாவகத்தை நீங்கள் அணுகின்ற பொழுது ஒரு சில டைமில் 10 ஜாதகம் வரலாம், 20 ஜாதகம் வரலாம், 5 ஜாதகம் வரலாம். அந்த லக்ன புள்ளி மாற 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 கிரகங்கள் மாற்றம் பாவ ரீதியாக வருகின்ற போது எத்தனை ஜாதகங்கள் வருகிறதோ அந்த டைமுக்கு அதுதான் அங்கே பலன் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ட்ரெடிஷனல் முறையில் பலன் சொல்வது என்பது கடினம். ஆனால் வர்க்க சக்கரங்களை பார்க்கின்ற போது சில விஷயங்கள் தெரியதான் வரும். அதனுடைய விஷயம் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும், தெரியலன்னா சொல்ல முடியாது இல்லைங்களா? இவ்வளோ விஷயம் இருக்கு ஜோதிடத்தில். மீண்டும் சமயம் கிடைக்கும் போது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.